போன் பண்ணி, அண்ணா நான் பிரெக்னெண்டா இருக்க, திருமணம் ஆகிறதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அண்ணா, நான் அபார்ஷன் செய்துட்டேன், 2-3 தடவை அபார்ஷன் செய்துட்டேன் ராஜு அண்ணா, நான் என்ன செய்யட்டும்? கர்த்தருக்கு விரோதமான செய்து விட்டேன் ராஜு அண்ணா, நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுவார்கள். அநேக வாலிப சகோதரர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்? இந்த காதல் 18, 20, 21 வயசுக்குள்ளாக உலகத்தரமான காதலுக்குள்ள சிக்கிக்கொண்டு உங்க வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, நீ கிறிஸ்துவன் தான் இருந்தாலும் நீ சபைக்கு வருவது எந்த நாள்? சபைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட பார்க்க வரியா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க தான் நீ காயர்ல பிராக்டிஸ் பண்றியா? நீ டான்ஸ் ஆடுற, நீ பாட்டு பாடுற, நீ கிட்டார் வாசிக்கிற எதற்காக? மற்றவங்களை மகிமைப்படுத்தவா? மனுஷனை பிரியப்படுத்தவா? நீ செய்யற காரியங்கள் எதற்காக செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்காகவா? இல்ல உலகத்தரமான மனுஷனை பார்க்க உன்னை புகழ்ந்து பேசவா? செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் தப்பு, செக்ஸ் அவுட் சைட் மேரேஜ் பாவம், திருமணத்துக்கு பிறகு பாலின் உறவுகள் பாவம், திருமணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை உங்க கணவனை தவிர இன்னொரு பெண்ணு கூடவோ இல்ல இன்னொரு கணவன் கூட தொடர்பு வைத்தீங்கன்னா அது மகா பெரிய பாவம். உங்க சரீரம் தான் தேவன் தங்கள் ஆலயம். யார் அந்த சரீரத்தை அழிக்கிறார்களோ கர்த்தர் அவங்க சரீரத்தை அழிச்சு விடுவார். கர்த்தர் சமூகத்தில் நின்று கணக்கு கொடுக்க வேண்டும், மறந்துடாதீங்க. பசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. சினிமா பார்க்காதீங்க, அந்த பாவத்தில் விழாதீங்க. சினிமா பாவம், சினிமா பார்க்கிறது கூட பாவம், டைம் பாஸ் அல்ல, அது பாவம். உங்க உள்ளத்துல ஆவியான தங்குறார், பசுத்தமான ஆண்டவர் தங்குறார். நீ அசிங்கமா சினிமா பார்க்கிறது கூட எப்படி உட்காரலாம் தங்கச்சி? எப்படி உட்காரலாம் தம்பி? அண்ணன் எப்படி உட்காரலாம்? நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த உலகத்துல உங்க பாஸ்டருக்கு நீங்க பயப்படுறீங்க, உங்க தாய் தகப்பனாருக்கு பயப்படுறீங்க, பெரிய ஊழியக்காரர் வந்தா பயப்படுறீங்க, உங்க மேனேஜர் உங்க பாஸ்க்கு நீங்க பயப்படுறீங்க, போலீஸ் ஆபீசருக்கு பயப்படுறீங்க, கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறீங்க. இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? தெருவில் போற நாயை பார்த்து பயப்படுறீங்க, ஆனா கர்த்தர் பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவது கர்த்தர் பயமா? பைபிளை வாசிப்பது கர்த்தர் பயம் அல்ல. பாவத்தை வெறுப்பது தான் கர்த்தர் பயம். பாவத்தை விட்டு விலகி வருவது தான் கர்த்தர் பயம். இந்த வால்யூமை கர்த்தர் தொடுவாராக. கர்த்தர் அபிஷேகம் ஒவ்வொரு பாடல் மூலியமா இறங்கி போடட்டும். தேசங்களை கேள் என்று பாடுகிறேன். நீங்க அந்த தேசங்களை கேள் என்ற பாடலை ஜெபமா சொல்லுங்க, ஜெபமா பாடுங்க. உண்மை நேசி கற்றுத்தாங்க ஆண்டு கேளுங்க. எனக்கு நீங்க தான் உயிர் என்று சொல்லுங்க. அன்பு தங்கச்சியே, காதல் தோல்வினால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறியா? இயேசு அன்பு தான் முக்கியம். உலகத்தரமான அன்பு வேணாம் உனக்கு. தற்கொலை பண்ண போவாது. தற்கொலை என்றது ஒரு முடிவு அல்ல, அது வழி இல்லை. சொல்யூஷன். God loves you. He wants to give you life. Today is surrender your life. என் கூட சேர்ந்து முழுங்கால பண்ணிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் உள்ளத்துல வாங்க, உமக்காக ஜீவிப்பேன், உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.